பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த இரண்டாவது ஆராதனை வேளையில், இந்த பிப்ரவரி மாதம் ஆண்டவரே, இந்த ரெண்டாவது ஆராதனை வேளையில், இந்த ரெண்டாவது வாரத்தில் ரெண்டாவது ஆராதனை வேளையில் தேவனாகிய கர்த்தர் அடியால் ஆண்டவரே பிஷப் பேராயர் ஆண்டவரே பீஸ் புனிதா செலோத் அவர்கள் மூலமாக தேவனாகிய கர்த்தர் நீர் ஆண்டவரே நேர அலைகள சபையில் இருக்கிற மக்களுக்கும் இணையதள வாயிலாக பார்க்கிற கேட்க போகிற ஒவ்வொரு மக்களுக்கும் என் தேவனாகிய கர்த்தர் நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவர் நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம். ஆண்டவர் நீர் பேசுவீராக. எங்களை மூடி மறைத்து ஆண்டவரே நீர் அதை நாங்கள் கேட்டு அதன்படி எங்கள் வாழ்க்கையில நாங்கள் கற்றுக்கொள்ள, இன்னும் வளர, வாழ, அநேகரை வாழ வைக்க இந்த வார்த்தை எங்கள் மூலமாக உலகத்துக்கு செல்லட்டும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் உட்கார்ந்தாச்சா? எல்லா வேதத்தை நாம் எடுத்துக்கொள்ளுவோம். இன்றைக்கு கர்த்தர் கொடுக்க போகிற இரண்டாம் ஆராதனையிலே உங்களுக்கான வார்த்தை, பரலோகத்தில் உள்ள மகிமையான கிரீடத்தை எப்படி பெற்றுக்கொள்வது. பரலோகத்தில் உள்ள மகிமையான கிரீடத்தை எப்படி பெற்றுக்கொள்வது, எப்படி பெற்றுக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசி கேட்போம். 1 பேதுரு. எல்லாரும் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுவோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 24, 25. மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலுமா இருக்கிறது. புல் உதிர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது. நம் யாவரும் செபிப்போமாக. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த இரண்டாம் ஆராதனைக்காக உம் நாமத்தை நாங்கள் சோத்தரிக்கிறோம் அப்பா. எங்கே இருவரோ மூவரோ கூடுகிறார்களோ அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறபடியால் ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் என்று உங்கள் வேதம் சொல்லுவது போல ஆண்டவரை கொடுக்க போகிற இந்த இரண்டாம் ஆராதனை வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் உடைய வார்த்தையை நாங்கள் பிரசங்கம் பண்ணும்போது, உடைய வார்த்தையை பரலோகத்தில் கொடுக்கிற நீங்கள் கொடுக்கிற இந்த வார்த்தையை நாங்கள் செய்தியை சொல்லும்போது ஒவ்வொருடைய உள்ளம் மாறும்படியாக, சிந்தை மாறும்படியாக, விட வேண்டியதை எல்லாவற்றையும் விட்டு கர்த்தருக்காக முன்னேறி செல்கிற மக்களாய், விசுவாசிகளாய், தலைவர்களாய், மூப்பர்களாய் மாற என் தேவன் நீர் உம்முடைய கிருபையும் உடைய மகிமையை கொடுக்க போவதற்காக நன்றி. பேசுவது நாங்கள் அல்ல, எங்கள் பரலோகத்தில் உள்ள பொக்கிஷ சாலையை திறக்கும்படியாக, பரலோகத்தில் உள்ள அபிஷேகத்தை வல்லமை ஊற்றும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நீர் என்னை மூடி மறைத்து மக்களுக்கு கொடுக்க வேண்டிய இன்றைக்கு எந்த ஆகாரம் என்று பிள்ளைகள் தாகத்தோடு காத்திருக்கிறபடியால் நல்ல ஆகாரத்தை என் ஜனங்களுக்கு நாங்கள் கொடுத்து அனுப்ப கர்த்தரை கிருபை பாராட்டுவீராக. எல்லாவித துதிகன மகிமையெல்லாம் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவில் செபிக்கிறோம் பரிசுத்தம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. ஆண்கள் பகுதியில் வாசி கேட்போம். 1 பேதுரு 1, 24, 25. மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலும் இருக்கிறது. புல் உதிர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது. அப்போ இங்கே வசனம் என்ன சொல்லுகிறது? மாம்சம் எல்லாம் புல்லை போல. அப்படின்ற மாம்சம் எல்லாம் எப்படியா இருக்கிறது? புல்லுக்கு ஒப்பா இருக்கிறது. புல்லுக்கு மாத்திரம் ஒப்பா இல்லை, மனுஷனுடைய மகிமையெல்லாம் நம்ம சம்பாதிக்கிற பணமாக இருக்கட்டும், அது நகையாக இருக்கட்டும், அது சொத்தாக இருக்கட்டும், அது வீடு என்னவாக இருந்தாலும் எல்லாம் ஒரு நாளைக்கு அது எல்லாம் அழியக்கூடியது. நமக்கு மாடல் ரோல் யார் என்று பார்த்தா தாயார் ஜெயலலிதா அம்மா. அவங்க கிட்ட இல்லாத சொத்தே இல்லை, இல்லாத பணமே இல்லை. எல்லாம் இருந்தும் அவர்களுடைய ஜீவனை அந்த பணம் காப்பாற்றியதா? இல்லவே இல்லை. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தில் இருந்திருந்தால் நிச்சயம் அவருடைய ஜீவன் காப்பாற்றப்பட்டிருக்கும். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஆனபடியால் அவர்களிடத்தில் எல்லாம் இருந்தது, இல்லாதது ஒன்றும் இல்லை. தங்கம், வைடூரியம், எப்படி நம்மளோட பைபிளில் இருக்க எல்லா சுதந்திர கற்கள் எல்லாம் அவர்கள் வைத்திருந்த போதும் அவருடைய ஜீவனை பாதுகாக்க அது உதவவில்லை. எல்லாம் இங்கே கவனிங்க. ஹல்லேலூயா. அது பாதுகாக்க. அப்போ அப்படியாகத்தான் மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷனுடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போல் இருக்குது. அப்போ பூ என்ன ஆகும்? அது அப்படியே வாடாமல் இருக்குமா? சொல்லுங்க சகோதரியே, சகோதரே, வாடாமல் இருக்குமா?
அந்த பூ காலையில் பூத்து மாலை வாடி போடும். அப்படியாக தான் மனுஷனுடைய வாழ்க்கை. இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை, நாளைக்கு இருக்கிறவங்க இன்னைக்கு இல்லை. மனுஷர்கள் அவங்களுடைய எல்லாமே மாயுதம். ஒரு நாளைக்கு நம்ம அழியக்கூடியவர்கள். நம்ம கிட்ட இருக்கிற படிப்பு, பட்டங்கள், கோல்டு மெடல், இன்னும் பல பல எல்லாவற்றும் இருந்தாலும் அது நம்மோடு கூட ஒருவருக்கும் வரப்போவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பூவை போல் இருக்குது புல், உதிர்ந்து அதன் பூவும் உதிர்ந்து போகிறது. நம்ம பூவை போல தான் இன்னைக்கு மனுஷனோட வாழ்க்கை இப்படியாக இருந்து கொண்டு இருக்குது. ஆனா அழியக்கூடிய வாழ்க்கை நம்ம என்ன செய்யறோம்? இதை தான் நோக்கி போறோம். நம்மளை அழகுபடுத்திக்கணும்னா இதோ போட்டு அழகுபடுத்துறோம், இதோ கம்மல் போடுறோம், விதவிதமான ட்ரெஸ்ஸுகள் போட்டோம். அது எல்லாம் என்னவாகும்? அழியக்கூடியது. ஆனா அழியக்கூடியதை நம்ம என்ன செய்யறோம்? மக்கள் அதை தான் நோக்கி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த அழியக்கூடிய பொருள் அதை நோக்கி போகிறோமே தவிர அழியாத ஒன்று. அடுத்த வசனத்தை வாசி கேட்போம். கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைநிற்கும். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் நிலை நிற்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய், நமக்கு சுவிசேஷமாய் சொல்லப்பட்ட, அறிவிக்கப்பட்டு வருகிற வசனமே இதுவே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலை நிற்கும். மனுஷன் நிலை நிற்க மாட்டான். ஹல்லேலூயா. மனுஷகிட்ட இருக்கிற பொருள், நகைகள், பட்டங்கள் எல்லாவிதம் அழிந்து போய்விடும். ஆனா கர்த்தருடைய வசனமும் என்றைக்கும் நம்மோடு கூட நிலை நிற்கும். ஹல்லேலூயா. நம்ம போகும்போது ஒன்று கொண்டு போகல, வரும்போதும் ஒன்று கொண்டு வரல. ஆனா போகும்போது எதை நம்ம கொண்டு போகிறோம்? மகிமையான கிரீடமாகிய தேவனுடைய பொக்கிஷமாகிய வசனம். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அந்த வசனம் வானமும் பூமி அது நிறைவு கர்த்தருடையது. அப்போ வானம் பூமியும் ஒழிந்து போனாலும் என்றென்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தை ஒழிந்து போவதல்ல. ஹல்லேலூயா. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இயேசுதான் வார்த்தை, இயேசுதான் வசனம், வசனம்தான் இயேசு. அப்ப அந்த வசனமாக இயேசு நமக்குள் இருக்கிறாரா? அந்த வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்து வாழுகிறோமா? நமக்கு எதுக்கு கீழ்ப்படுகிறோம்? ஸ்கூலுக்கு, பள்ளிக்கு போகிறோம், ஹோம்ஒர்க் பண்ணலனா மிஸ் அடிப்பாங்கன்னு சொல்லி அதுக்கு கீழ்ப்படுகிறோம். வேலை ஸ்தலத்தில் கீழ்ப்படுகிறோம். இப்படியாக ஒவ்வொரு காரியத்துக்கு பயப்படுகிறோம், கீழ்ப்படுகிறோமே தவிர ஆலயத்துக்கு வருவதில் கீழ்ப்படுகிறோமா? நேரத்துக்கு வருவதில் கீழ்ப்படுகிறோமா? கர்த்தருக்கு கொடுக்கிற காரியத்தில் கீழ்ப்படுகிறோமா? அல்லது ஜெபிப்பதில் கீழ்ப்படுகிறோமா? அல்லது வேதத்தை வாசிக்கிறதில் கீழ்ப்படுகிறோமா? அல்லது ஊழியம் செய்வதில் கீழ்ப்படுகிறோமா? ஹல்லேலூயா. இது அழியக்கூடிய சரீரம், இது ஒரு நாள் அழிந்து போகும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையோ என்றைக்கும் அழியாதது, அது என்றென்றைக்கும் நிலை நிற்கக்கூடிய. இந்த வசனம் நம்ம என்ன செய்ய வேண்டும்? இதுக்கு நம்ம தியானித்து இந்த வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்து முன்னேறி செல்லும் போது நம்முடைய வாழ்க்கை மகிமையுள்ள கிரீடத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? முதலாவது தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். போதகர் மூலமாகவோ அல்லது போதகர் தாயார் மூலமாக கர்த்தருடைய வசனம் என்னவாக வருகிறதோ அந்த வசனத்தை நம்ம பிடித்து கொண்டு, இன்னைக்கு எதை பிடிச்சிக்கிறோம்? இன்னைக்கு நண்பர்களை பிடிச்சிக்கிறோம், உலகத்தை பிடிச்சிக்கிறோம், செல்போனை பிடிச்சிக்கிறோம், தேவையில்லாத சிநேகத்தை பிடிச்சிக்கிறோம். அது எல்லாம் விட்டு விட்டு பிடிக்க வேண்டிய வேத வசனத்தை கெட்டியாக பிடித்து கொண்டு அதுக்கு நம்ம கீழ்ப்படிந்து முன்னேறி சென்றோம் என்று சொன்னால் பரலோகத்தில் உள்ள கிரீடத்தை நீங்கள் யாவரும் பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த வசனம் மத்திய 25:21. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி நல்லது அப்படின்னு எடுத்துக்க. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி நல்லது. உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார் நல்லது. வாசிங்க. உத்தமம் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி எதற்குள் பிரவேசிக்க வேண்டும்? பரலோகத்தில் உள்ள எஜமானுடைய சன்னிதானத்தில் பிரவேசிக்க வேண்டுமே தவிர இன்றைக்கு நம்ம எதிரிலையோ பிரவேசித்து கொண்டிருக்கிறோம். நான் சொல்ல தேவையில்லை, அது உங்களுக்கே தெரியும், உங்கள் மனசாட்சிக்கு தெரியும், உங்கள் சித்தைக்கு தெரியும். நம்ம இன்னைக்கு எதில் பிரவேசித்து கொண்டிருக்கிறோம்? இன்னைக்கு வஸ்திரத்தில் பிரவேசிக்கிறோமா? அல்லது ஊழியத்தில் பிரவேசிக்கிறோமா? அல்லது ஜெபத்தில் பிரவேசிக்கிறோமா?
இல்லை தேவையில்லாத காரியத்தை பேசிக்கிறோமா? அதையெல்லாம் விட்டு விட்டு தேவையில்லாத காரியங்களை உட்கார்ந்து பேசுவதும், தேவையில்லாத காரியங்களை அனுப்பி கொண்டு இருப்பதும், கொஞ்சத்துல உண்மையா இருந்தா உன்னை ஆண்டவர் இங்க என்ன போட்டிருக்கு? பெருசு என்ன போட்டிருக்கா? படிங்க. பெருசு என்ன போட்டிருக்கா? கொஞ்சம். மகளே மகனே, நீ கொஞ்சத்துல உண்மையா இரு. கொஞ்சத்துல நேரத்துக்கு ஆலயத்துக்கு வா. கொஞ்சத்துல வேதத்தை வாசி. கொஞ்சத்துல பைபிள் படி. நல்லா ஜெபி. ஊழியம் செய். நீ பெற்ற இன்பத்தை, நீ பெற்ற அற்புதங்களை, நீ பெற்ற அதிசயங்களை பிறருக்கு போய் சொல்லு. அதன் மூலமாக கொஞ்சம் நீ அமெரிக்காவுக்கு போக வேண்டாம், சுவிட்சர்லாந்து போக வேண்டாம், தைலாந்து, சிங்கப்பூர், மலேசியா அங்கெல்லாம் எங்கேயும் நீங்க போக வேண்டாம். நீ வசிக்கிற உன் பக்கத்தை வீடு, உன் தொப்புள் கொடி உறவுகள், இவர்களுக்கு தேவனுடைய சுவிசேஷம் சொன்னோம் என்று சொன்னால் அதுதான் கொஞ்சத்துல. அப்போ கொஞ்சத்துல உண்மையா இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சன்னிதானத்துக்குள் பிரவேசி என்றார். அப்ப சிந்தித்து பாருங்க, நம்ம யாரெல்லாம் கொஞ்சத்துல உண்மையா இருக்கிறோம்? முதலாவது ஜெபிக்கிறோமா? ஜூம்ல வரோமா? ஆண்டை பத்தி அதிகமா நம்ம தெரிஞ்சுக்கிறோமா? அதனால அதிகமா தெரிஞ்சு முன்னேறி போறோமா? செல்போனை உள்ள போனா எங்க எப்படி போலான்னு அது எல்லாம் முன்னேறி செல்றீங்க, ஆமாவா இல்லையா? வாலிப பிள்ளைகள், பெரியவங்க, அது எப்படி போகலாம், இன்ஸ்டாகிராம் எப்படி உள்ளே போகலாம், வாட்ஸ்அப்பில் எப்படி போகலாம், இப்படிலாம் எல்லாம் முன்னேறி செல்றீங்களே, அப்போ கர்த்தருடைய வசனத்தை முன்னேறி செல்கிறீங்களா? இன்னைக்கு உங்களை கேட்டால் சொல்வீங்களா இது எத்தனை புத்தகம் இருக்குன்னு? கரெக்டாக பிரகாரம் லைன் பிரகாரம் உங்களால் சொல்ல முடியுமா? 9 கன்னிகள் சொல்ல முடியுமா? 9 வரங்கள் சொல்ல முடியுமா? அல்லது 10 கட்டளை சொல்ல முடியுமா? முடியாது. அவமானம். அப்போ நம்மலாம் யாரு? கிறிஸ்தவர்களா, இந்துக்களா, அல்லது அந்நியர்களா? கிறிஸ்துவை என்றைக்கு நம்ம தரித்து கொண்டோமோ அன்று முதல் இன்று வரைக்கும் நம்ம என்ன செய்ய வேண்டும்? கொஞ்சத்துல உண்மையாக இருக்க வேண்டும். வாழ்ந்தாலும் இயேசு, மரித்தாலும் இயேசு. இயேசு இயேசு இயேசு, அவர்தான் இயேசு. அப்ப இயேசுக்குள்ளாக வாழ்கிற ஆத்துல ஒரு காலு, சேத்துல ஒரு கால் இருந்தா உன்னை கர்த்தர் என்ன செய்வாரா? சொல்லுங்க. வெளிப்படுத்தல சொல்லு தினேஷ். வாந்தி பண்ணி போடுவார். நீ நாற்றம் எடுத்து போவாய். நீ வாசனையாக கர்த்தருக்குள் மகிமையான கிரீடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீ கொஞ்சத்துல உண்மையா இருக்கணும். கொடுக்கிற காரியத்துல உண்மையா இருக்கணும். கொடுக்க நம்ம என்ன செய்யறோம்? யோசிக்கிறோம். கஷ்டம் வந்துச்சுன்னு சொல்றோம். ஆனா கஷ்டம் வந்ததுன்னு சொல்றோமே, ஆனா ஃபங்க்ஷன் ஆனா நம்ம கஷ்டம் சொல்ல முடியுமா? பக்கத்துல சொல்லுங்க இசைக்கல், பக்கத்துல ஃபங்க்ஷன் நம்ம என்ன செய்யறோம்? அவங்க 1/4 பவுன் செய்தா திருப்பி 1/4 பவுன் திரும்ப மேல போட்டு செய்யணும்னு சொல்றமே. அப்ப கர்த்தர் என்ன சொல்ற? உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு நன்மையும் பாக்கியமும் உண்டாயிருக்கும். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அப்போ நீ சம்பாதிக்கிற பணங்கள் கர்த்தர் கொடுத்த பலன், கர்த்தர் கொடுத்த சம்பாத்தியம். அப்போ கர்த்தர் பலனே கொடுக்காம நீ படுத்த படுக்கையா, நீ வேலைக்கு செல்லாம, நீ உழைக்காம வந்தா 3 நாள் ஆகாரம் வந்துடுமா? சொல்லுங்க, வராது. அப்போ உனக்கு உழைக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்கணும்? நல்லா தெம்பு கொடுக்கணும், நல்லா சுகம் கொடுக்கணும். அது கொடுத்தால்தான் நீ உழைக்க முடியும். உன் கையின் பிரயாசம் ராயனுக்கு ராயனுக்குரியதும் தேவனுக்கு தேவனுக்குரியதும். லோன் வாங்குறோம், லோன் கட்டாம விடுகிறோமா? சொல்லுங்க. கரண்ட் பில்லு கட்டாம விடுறோமா? அல்லது வீட்டு வாடகை கட்டாம இருக்கிறோமா? எல்லாவற்றையும் பீஸ் பண்ணோம். இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். இது எல்லாம் செய்யறோமே, அப்ப தசமபாகத்தை மாத்திரம் எப்படி எடுக்க நம்ம துணிகிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களை கஷ்டப்படுத்தவோ உங்களை காயப்படுத்தல, கர்த்தருடைய வசனம் சொல்லுது, கொஞ்சத்துல உண்மையா இரு. நீ எவ்வளவு சம்பாதிக்கிற? 10,000 20,000 30, அதை கரெக்டா கொடுத்துருப்போம். அந்த 3,000 நீ என்ன கோட்டை கோபுரம் கட்ட போற? அல்லது 3,000 சபைக்கு கொடுத்தா கரண்ட் பில் ஆகுமா? கரண்ட் பில் 10,000 வந்திருக்கு, அதனால முடியுமா? நீ 3,000 கொடுத்தா சபை ஒன்றும் மேல வசந்து போயிடாது, உன் வாழ்க்கை வசந்து போகும். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நீ கொடுக்கிற உன் கையின் பிரயாசம் உன் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கும், உனக்கு நன்மையும், உன் பிள்ளைகளுக்கும் உனக்கும் வருங்கால சந்ததிக்கும் நன்மையும் கிருபையும் உனக்கு உண்டாயிருக்க வேண்டும் என்று சொன்னால் நீ கொஞ்சத்துல உண்மையா உன் கையின் பிரயாசம் உனக்கு என்னவோ அதை நீ செலுத்தி என்று சொன்னால் கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பா. கஷ்டம் கஷ்டம் என்று சொல்லி கடைசி வரைக்கும் கஷ்டத்தில் நம்ம வாழ்ந்து விடக்கூடாது. அந்த கஷ்டத்திலிருந்து பெரிய மக்கள் என்ன பண்ணாங்க? இல்லாமலே கர்த்தருக்கு கொடுத்தார்கள், இல்லாமலே மற்ற சபைக்கு எடுத்து உதவினார்கள். அந்த சபை ஆசீர்வதிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும்? சொல்லுங்க. கொஞ்சத்துல உண்மையாக இருந்தா உன்னை என்ன செய்வார் ஆண்டவர்? அநேகத்தின் மேல் உன்னை அரசனாக, எஸ்தராக, ரூத்தாக, பேதுருவாக, பவுலாக, இசைகளாக கர்த்தர் உன்னை என்ன செய்வார்? உயர்த்துவார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. அப்ப அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமம், உண்மையுள்ள என் விசுவாசி பேர் மக்களே, என் விசுவாசி ஜனமே, என் தம்பியே, என் தங்கச்சியே, நல்லது, உத்தம, உண்மையுள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் நீ பிரவேசி. அப்ப கர்த்தருக்கு கொடுப்பதிலும் செய்வதிலும் ஊழியம் செய்வது ஜெபிப்பது எல்லாவற்றிலும் நீங்க கொஞ்சத்துல உண்மையா இருந்தா பரலோகத்தின் தேவனோடு கூட நீங்கள் பிரவேசிப்பல். அப்படி நான் இருக்க மாட்டேன், நான் எப்போதும் தேலை போல தான் இருப்பேன். எப்படி? தேளுடைய சுவாபம் மாறாது. நான் தேலை போல என் சுவாபம் இப்படிதான் இருக்கும். நீங்க எவ்வளவு சொன்னாலும் நான் செய்ய மாட்டேன், உங்க வார்த்தை, அவனோட வார்த்தை நான் கீழ்ப்படிய மாட்டேன், இப்படி இருப்பேன் என்று நீங்க சொன்னால், உங்க இதயத்தில் அப்படி நினைத்தால், நீங்க தேவனுடைய மகிமையிலே பிரவேசிக்க முடியாது. சாத்தானுடைய கூட்டத்துக்குள் தான் பிரவேசிக்க முடியுமே தவிர தேவனுடைய பரலோகத்தில் யாரா இருந்தாலும் பிரவேசிக்கும். அது நானா இருந்தாலும், அது எங்கள் குடும்பமாக யாரா இருந்தாலும், நாங்க கொஞ்சத்துல, நாங்க கொடுப்பதுல, செய்வதில் நாங்கள் உத்தமமா இல்லை என்று சொன்னால், நாங்களும் கூட தேவனோடு கூட பிரவேசிக்க முடியாது. ஹல்லேலூயா. யாரா இருந்தாலும் சத்தியம் ஒன்றுதான். ஒரு எழுத்தை கூட்ட முடியாது, ஒரு எழுத்தை குறைக்க முடியாது. சத்தியத்தை சத்தியமாக பிரசங்கிக்கிறோம், அதை எடுத்துக்கொள்வதும் அவங்க உங்க வாழ்க்கையில அபியாசத்தை பிரவேசிப்பதும் அது உங்களுடைய கடமையா இருக்குது. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி. இன்றைக்கு தலைப்பு என்ன பார்த்தோம்? பரலோகத்தில் உள்ள மகிமையான கிரீடத்தை எப்படி பெற்றுக்கொள்ள போகிறோம். முதல் காரியம் அழியாத கிரீடம். முதல் காரியம் அழியாத கிரீடம். 1 கொரிந்தியர் 9:25. பந்தயத்தில் போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சையடக்கமா இருப்பார்கள், அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ எப்படி? நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப இங்க வசனம் என்ன சொல்லப்படுகிறது? இச்சையடக்கம் நமக்கு மிக மிக அவசியம். அப்ப பிறர் பொருளை இச்சையாதிருப்பாயாக. ஏஞ்சல் விட்டு பெறுவாங்க. இல்லைங்க, ஆடியன்ஸ் தெரியுமா? கொஞ்சம் பார்த்த மாதிரி நீங்க தெரியுமா? இப்போ இவர் தான் பாய். யாரு? இவர் தான் பையன், இவங்க தான் பொண்ணு. இவங்க அம்மா அப்பாவுடைய பொண்ணா இல்லை இவங்க அம்மா அப்பாவுடைய பொண்ணா? இவங்க அம்மா அப்பா வேற வேற தானே. அப்போ இவங்க அம்மா அப்பா வேற வேற தான். அப்போ இந்த மகளை நேசிக்கிறாங்க. அப்போ இவங்க யாருடைய பொருள் சொல்லுங்க? தெரியலையா? இவங்க யாரோட பொருள்மா இது? அவங்க அப்பா அம்மா வேற, இவங்க அப்பா அம்மா அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை. இவங்க அப்பா அம்மா வேற, இவங்க அப்பா அம்மா வேற. அப்போ இந்த மகள் இந்த பெண்ணை நேசிக்கலாமா? ஏன்னா இது பிறர் பொருள். 10 கட்டளை என்ன சொல்லுது? பிறர் பொருளை இச்சையாதிருப்பாயாக. அப்ப இது யாருடைய பொருள்? பிறருடைய பொருள். வேற அப்பா அம்மா, இவங்க அப்பா வேற அப்பா அம்மா. அப்ப வேற அப்பா அம்மாவுடைய மகனை இவங்க நேசிக்கிறது தவறா ரைட்டா? தவறு. அப்ப அதே போல இவங்களை நேசிப்பது தவறா ரைட்டா? அப்ப இவங்க யாருடைய மகள்? பிறருடைய மகள். இவங்க பிறருடைய. அப்போ இதுக்கும் நம்ம சம்பந்தமே இல்லை. நமக்கு தேவன் எப்போ கொடுக்கிறாரோ அப்போதான் நம்ம யூஸ் பண்ண. அப்போதான் அந்த பொருள் எனக்கு சொந்தம். இப்போ நான் ஒரு பேனாவை எடுத்து நீ ஏன் எடுத்துக்கினா என் பொருளை நீ திருடிட்ட, இச்சித்திட்ட, அப்போ நானா கொடுத்தாதான் அது உனக்கு உண்மை. அப்போ அதே போலதான். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அப்போ பிறர் பொருளை இச்சையாதிருப்பாயாக. தேவன் நமக்கு எந்த காலத்தில் எந்த நேரத்தில் நம்மளை உயர்த்தும்படி அவர் நமக்காக எப்போ வைத்திருக்கிறாரோ அந்த பொருளை சாப்பிட நமக்கு அப்போ மிகுதியான திருப்தி. ஹல்லேலூயா. என் வாலிப பருவத்தில் எனக்கு திருமணம் நடக்கும்போது 1 மாதத்துக்கு முன்னாடி ஒரு 5 நாள் இருக்கும். அப்போ இவங்க பாஸ்டருடைய அண்ணன், அவங்களுடைய அக்கா பிள்ளைங்க எல்லாருமே வீட்டுக்கு வராங்க. வந்து கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கணும், கூட அனுப்ப சொல்கிறாங்க. அதுக்கு எங்கள் அம்மா சொன்னாங்க, அதெல்லாம் அனுப்ப மாட்டோம். ஏன்னா என்னைக்கு நீங்கள் எங்கள் மகளை கரம் பிடிக்கிறீங்களோ, திருமணம் பண்ணி கொடுக்கிறீங்களோ, அப்போ நாங்கள் உங்களோட பொறுப்பு. அது வரைக்கும் இது எங்களுடைய பொருள், எங்கள் பொறுப்பு. உங்கள் கூட அனுப்புறது பெருசு இல்லை. ஆனால் அக்கம் பக்கம் பார்க்குறவங்க தவறாக பேசுவாங்க. இவ்வளோ நாள் வரைக்கும் ஒழுங்காக வச்சு இப்போ இந்த மாதிரி அனுப்புகிறாங்களென்று தேவையெல்லாம் பேசுவோம். அந்த இடத்துக்கு நாங்கள்
இடம் கொடுக்க விரும்பல, தயவு செய்து நீங்கள் போய் வாங்கி கொள்ளுங்க, நாங்கள் பிறகு பார்த்துடும், அப்படியே போய் விட்டார்கள். ஹல்லேலூயா. இப்படியாகத்தான் ஒவ்வொரு பெற்றோராக இருக்கட்டும், ஒவ்வொரு வாலிப்பிள்ளைகள் யாராக இருந்தாலும் நம்முடைய பொருள் நமக்குரியது, அது பிறருக்கு ஒரு காலம் விட்டு கொடுக்கவே கூடாது. எப்போ தேவன் இணைக்கிறாரோ அப்பா அதை நம்ம சந்தோஷமா பெற்றுக்கொள்ளணும். அது மாத்திரமல்ல, அது ஒரு புடவையாக இருக்கட்டும், அது ஒரு பொருளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நம்ம பிறர் பொருளை இச்சிக்கவே கூடாது. அவங்க இந்த புடவை வச்சிருக்காங்க, அதை எப்படியாவது அவங்க கிட்ட ஐஸ் வச்சு பேசி அந்த புடவை எப்படியா வாங்கிடலாம் என்று நமக்குள்ள அந்த இச்சை நாவி ஒரு நாள் ஒரு காலம் வந்து விடவே கூடாது. அப்போ அது வாலிப பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, பிறர் மனைவை இச்சையாதிருப்பாயாக, பிறர் புருஷனை இச்சையாதிருப்பாயாக. கணவனாக இருக்கட்டும், திருமணமான கணவனோ மனைவியோ வாலிபரோ யாராக இருந்தாலும் பிறர் பொருளை நாம் ஒரு நாளும் ஒரு காலம் இச்சிக்கவே கூடாது. ஏனென்றால் அது அவர்களுடைய பொருள், அது அவர்களுடைய பொருள் என்று அதை நம் உள்ளத்திலும் சிந்தையிலும் அது மனப்பூர்வமாக அதை ஏற்றுக்கொண்டு நாம் அப்படியாக நம் வாழ்க்கையை நாம் வாழும்போது கர்த்தர் என்ன செய்வார்? உங்களுக்கு எதை கொடுப்பார்? அவர் வெகுமதி அழியாத கிரீடம். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு அழியாத கிரீடம் வேண்டும் என்று சொன்னால், அழியாத கிரீடத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்க வேண்டும்? இச்சை அடக்கம் மிக மிக அவசியம், முக்கியம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன செய்வோம்? போராட்டத்துக்காக இப்போ கபடி ஆட போறோம், அது அப்படியே போயிட முடியுமா? அதுக்காக ட்ரைனிங் எடுப்போம், எப்படி பிராக்டிஸ் எடுப்போம். அது லாங் ஜம்பாக இருந்தாலும் சரி, அது ஷார்ட் புட், வாலிபால், இப்படியாக ஒவ்வொரு விளையாட்டாக இருந்தாலும் அதுக்கு நம்ம முயற்சி செய்து தான் பிறகு அந்த ஆட்டத்துல இறங்கி கோல் அடிப்போமா அடிக்க மாட்டோமா? கப்பை வாங்குமா வாங்க மாட்டோமா? ஹல்லேலூயா. அப்போ நம்ம ட்ரைனிங் எடுத்து அதுக்கு எல்லா வித முயற்சிகளை பண்ணிட்டு தான் நம்ம போய் களத்துல இறங்கி மல்யுத்தம் பண்ணி நம்ம என்ன செய்வோம்? முடிசூட்டி வருவோமா இல்லையா? அப்படியாகத்தான் நம்முடைய வாழ்க்கையில மல்யுத்தம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் வேதத்துல வாசிக்க முன்னேறி செல்ல வேண்டும். அல்ல வசனம் இங்க என்ன சொல்லுது? பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சை அடக்கமா இருப்பார்கள், அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தின் பெரும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ நம்ம எல்லாரும் அழியாத கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறோம். அப்ப அழியாத கிரீடத்தை பெற வேண்டும் என்று சொன்னா நீங்க எதுல முயற்சி பண்ண வேண்டும்? முதல்ல திருமணத்துக்கு முயற்சி பண்ணக்கூடாது, பிறரை நேசிப்பதில் முயற்சி பண்ணக்கூடாது, பிறர் பொருளை இச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது, செல்போனை வாங்குவதை அடம்பிடிப்பில் முயற்சி பண்ணக்கூடாது, ட்ரெஸ் வாங்குவதில் இதை வாங்கணும் அதை வாங்க சொல்லு அதுலலாம் நம்ம முயற்சி பண்ணாதபடிக்கு சத்தியத்துல முயற்சிக்கிறவர்களாய் மாற வேண்டும். சத்தியத்தை மனப்பாடம் பண்ண வேண்டும், இதயத்துல வைத்து பூட்ட வேண்டும், அனுதினம் வேதத்தை வாசிக்க வேண்டும், நல்லா ஜெபிக்க வேண்டும். ஜெபத்துல நீ நல்லா முயற்சி எடு. நீ ஜெபத்துல முயற்சி எடுத்தால் உன் முழங்கால்கள் முடங்கும் பொழுது உனக்கு பரலோக கதவு திறக்கும். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நீ தேவையில்லாத காரியங்களுக்கு, தேவையில்லாத வழிபாடுகளுக்கெல்லாம் நீ முயற்சி எடுத்தோம் என்று சொன்னால் அழியுள்ள கிரீடத்தை, அழியாத கிரீடத்தை உன்னால பெற முடியாது. ஹல்லேலூயா. அழியாத கிரீடத்தை நீ பெற வேண்டும் என்று சொன்னால் நீ முயற்சி செய்ய வேண்டும், நீ ட்ரைனிங் எடுக்க வேண்டும், வேதத்தை வாசிப்பதில் மனப்பாடம் செய்ய வேண்டும், ஜெபத்தில் முயற்சி பண்ண வேண்டும். இந்த பாட்டு உனக்கு தெரியலையா? கோயிலில் நிற்கிறவங்க அதை போட்டு போட்டு நீங்கள் கேட்க வேண்டும். மனப்பாட வசனம் தெரியலையா? படித்து படித்து மனப்பாடம் பண்ண வேண்டும். இன்னைக்கு ஏதோ அழியக்கூடிய புல் உலர்ந்து அது காய்ந்து போயிடும். அழியக்கூட படிப்பை நம்ம என்ன செய்கிறோம்? இரவெல்லாம் கண் விழித்து படித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் என்னைக்காவது இரவெல்லாம் கண் விழித்து படிக்கிறோமா? வேதத்தை சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. படிக்கிறோமா? யாராவது சொல்ல முடியுமா? இரவெல்லாம் கண் விழித்து ஜெபிக்கிறோமா? இரவெல்லாம் கண் விழித்து ஊழியம் செய்கிறோமா? அல்லது இரவெல்லாம் கண் விழித்து வேதத்தை வாசிக்கிறோமா? முயற்சி பண்ணுறோமா? இல்லவே இல்லையே. ஏதோ பேருக்கு சபைக்கு வந்து போகிறதே, பேருக்கு வரலன்னா 10 ஃபோன் பண்ணிடுவாங்க. அதுவல்ல, தேவனுக்காய் உனக்காய் 6 நாள் வேலை செய்து 7ஆம் நாளோ நீ தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது நீ பிழைப்பாய். ஹல்லேலூயா. எங்க வந்ததா பிழைக்க முடியும்? சம்பாதித்தா பிழைக்க முடியாது, படித்தா பிழைக்க முடியாது. கலெக்டர், டாக்டர் இதெல்லாம் படிச்சுட்டா நம்ம முன்னேறிடலாம், நம்ம பெரிய அது நினைக்க அது தப்பு கணக்கு. நீ வேதத்தை படிக்காத வரைக்கும் உனக்கு ஒன்றும் நடக்காது. ஹல்லேலூயா. நீ எந்த அளவுக்கு வேதத்தை நேசிக்கிறாயோ, எந்த அளவுக்கு வேதத்தை புரட்டுகிறாயோ, எந்த அளவுக்கு பந்தயத்தில் ஒரு ஓடுகிறவன் அவன் முயற்சியோடு ஓடினால்தான் அவன் கோலை அடிக்க முடியும், மெடல் வாங்க முடியும். அப்படியாக மெடலாகிய வெகுமதியாகிய அழியாத கிரீடத்தை, அந்த கிரீடத்தை நீ பெற வேண்டும் என்று சொன்னால் நீ தேவ சமூகத்துல முன்னேறி செல்வதில் நீ ஜெயிக்க வேண்டும். ஹல்லேலூயா. முதல் காரணம் என்ன பார்த்தோம்? வாடாத கிரீடம். ஹல்லேலூயா.
அழியாத கிரீடம். அதுக்கு என்ன பொருள்? அழியாத கிரீடம் எப்படி இருக்க வேணும்? இச்சை அடக்கம் நமக்கு மிக மிக அவசியம். வேதத்தில் வாசிக்கிறது நம்ம முன்னேறி முயற்சி அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டும். இரண்டாவதாக வாடாத கிரீடம். முதல் காரியம் என்ன பார்த்தோம்? அழியாத கிரீடம். இரண்டாவது வாடாத கிரீடம். வாசி கேட்போம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 2, 3, 4, 5. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 2, 3, 4, 5 வாசி கேட்போம். உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாயும் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சமான ஆதாயத்துக்காக அல்ல, உற்சாக மனதோடு அப்படின்னு எடுத்துங்க. இங்க வசனம் என்ன சொல்லுகிறது? உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை. அப்ப நீங்க எல்லாம் யாரு? மந்தை. இந்த மந்தை யார் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது? எங்க கையில் கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த மந்தையை நாங்க என்ன செய்யறோம்? மனப்பூர்வமாயும் அவலட்சணமா, எப்படி ஏனோ தானோ அவலட்சணமான அல்ல, ஆதாயத்துக்காக அல்ல, உற்சாக மனதோடு. இன்னைக்கு அநேக திருச்சபையை குறை சொல்வது எங்கள் வேலை அல்ல. ஆனா இன்னைக்கு அநேக திருச்சபை என்ன நடக்குது? 1 hour இல்லை மிஞ்சி போனா ½ hour. வரீங்களா? தசமா கொடுத்தீங்களா? ரைட், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், போயிட்டு வாங்க. ஒரு கண்டிப்பு கிடையாது, ஒரு தாழ்மையான வார்த்தை கிடையாது. எப்படி ஏனோ தானோ அப்படி அல்லங்க. கர்த்தர் இங்க வசனம் என்ன சொல்லுகிறது? உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்க மேய்ப்பதில் மிக கவனமாயிருந்து, அவலட்சணமாய் அல்ல, ஆதாயத்துக்காக அல்ல. உங்களை ஆதாயத்துக்காக நாங்கள் நடத்தல. இப்போ இது எப்படி சொல்லணும்னு அவசியம் இல்லையே. நீங்க இந்த மகிமையான கிரீடத்தை பெறுவதுக்கு நீங்க என்ன செய்யணும், எப்படி இருக்கணும்ன்றது நாங்க மனப்பூர்வமாய் சந்தோஷமாய் உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையாக நாங்கள் கற்றுக் கொடுக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்வது யாருடைய வேலை? உங்களுடைய வேலை. அதை ஏற்றுக்கொண்டு உங்க வாழ்க்கையில விட வேண்டியதை விட்டு விட்டு போக வேண்டிய பாதையில நம்ம சரியா போனோம் என்று சொன்னால் என்ன கிரீடத்தை பெற்றுக்கொள்வோம்? வாடாத கிரீடத்தை பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அடுத்த வசனம், சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகள் அல்ல. இப்போ ஆண்டு எங்களுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்காரு. நாங்கள் தான் பிஷப், பெரிய பாஸ்டம்மா அப்படி எங்களுக்குள்ள ஏதாச்சும் ஒரு அகங்காரம் இருக்கா, பெருமை இருக்கா? இல்லை. எப்போதும் ஆதில கொண்டே அன்பை விடாதபடிக்கு மனப்பூர்வமாய் சந்தோஷமாய் உங்கள் கொடுத்த மந்தையை நாங்கள் சரியாய் நடத்தி வருகிறோம். ஹல்லேலூயா. அப்போ கண்காணிப்பு செய்யுங்கள். அடுத்தது மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அடுத்தது அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் பொழுது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி செய்தால், இப்படி செய்தால் அப்போ இங்கே 1ஆம் கட்டம் தலைவர், 2ஆம் கட்டம் தலைவர், 3ஆம் கட்டம் தலைவர், 4ஆம் கட்டம் தலைவர். அப்போ மூப்பர்களா இருக்கிறீங்க, தலைவர்களா இருக்கிறீங்க, ஃபேரா இருக்கிறீங்க, சிங்கிளா இருக்கிறீங்க, சிலிடா இருக்கிறீங்க. அப்போ ஊழியம் செய்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஊழியம் செய்கிறோமா? உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தை. அப்போ ஒரு மந்தை யாராவது ஒரு விசுவாசி வரலன்னா அவர்களை போய் நம்ம பார்க்குறோமா? இப்போ நம்ம கையில் ஒரு அடிபட்டுது, அந்த அவை முழுவதும் தானே வலிக்கும். உங்களுக்கு அடிபட்டுக்கு என்ன பண்ணோம்? வலிக்கும்ல. அப்போ அதே போல தானே ஒரு சபைக்கு ஒரு விசுவாசி வரலன்னா உங்கள் உள்ளம் பதைக்கணும்ல. சொல்லுங்க, உள்ளம் பதைக்கணுமா இல்லையா? அப்போது எல்லாவற்றுக்கும் போதகர் தானா? பெற்றாலும் நாங்கள் தான் பிள்ளையை பெக்கணுமா தவிர நீங்கள் ஊழியம் செய்யக்கூடாதா? எதுக்கு சபையில் ஆண்டவர் தலைவராக ஏற்படுத்தியிருக்கிறார், மூப்பராக ஏற்படுத்தியிருக்கிறார். மூப்பர்கள் என்ன செய்ய வேண்டும்? எண்ணெய்களை பூசி அவர் 6ஆம் தேதி வார்த்தையை சொல்லி அவர்களை ஆலயத்துக்குள் அழைத்து வரணும். ஆனால் இங்கே நீங்கள் என்ன செய்கிறீங்க? தலைவர்களாக இருக்கட்டும், இன்னும் சிலர் யாராக இருந்தாலும் வரும் போருமே தவிர வாரத்துக்கு ஒரு நாள் ஊழியம் செய்கிறோமா? அப்போ வசனம் என்ன சொல்லுது? உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து. கட்டாயமா இல்லை. இதை போய் செஞ்சால் நமக்கு பேர் கொடுப்பாங்களா? இதை செஞ்சால் நமக்கு பணம் கிடைக்குமா? அதுவல்லங்க. தேவனுக்காக நீ செய்கிற ஆலயத்தை வேலை அது எதுவாக இருந்தாலும், நைட்டு 12 மணி வரைக்கும் முதியோருக்கு அரிசி பேக்கிங் நான் பண்ணுறேன், போர்ட்டிகோ நான் தொடங்கிறேன், காலையில் எழுந்து எபினேசர் அவர் இல்லை, நான் எழுந்து தண்ணி பிடிக்கிறேன் சமைக்கிறதுக்கு. இதெல்லாம் செஞ்சுட்டு வரோமே எதுக்காக? நீங்கள் ஏதாச்சும் எனக்கு கொடுப்பீங்கன்னா என் தேவனுக்காக. நாங்கள் எதை செய்தாலும் குடும்பமாக தேவனுக்கு உழைக்கிறோம், தேவனுக்கு பாடுகளை செய்கிறோம். பேதுரு எப்படியாக இருந்தார்? சபைக்கு அவர்
தூணாக இருந்தார். அவர் மறுதலிக்கப்பட்டார். இயேசுவை மறுதலித்த போதும் மனம் திரும்பினார். ஹல்லேலூயா. மனம் திரும்பி இயேசுவை எப்படியாக சிலுவையில் நீங்க அறைந்தீர்களோ அப்படியாக என்னையும் சிலுவையில் அறைங்க. அவரை நீங்க ஸ்ட்ரெயிட்டா சிலுவையில் அறைஞ்சிங்க, ஆனா என்ன நீங்க தலைகீழாக அறிய வேண்டும் என்று அவர் வேண்டிக் கொண்டார். கரங்களை தட்டி பேதுரு. ஹல்லேலூயா. அப்ப பேதுரு போல சபைக்கு தூணாக நிற்கிறோமா? பேதுரு தூணாக இருந்து மாத்திரமல்ல, அவர் மூப்பன் அந்த பொறுப்புல அவர் மிக கவனமாக இருந்தார். பேதுரு என்னவாக இருந்தார்? மூப்பனாக இருந்தார். இருந்த மூப்பர்களோடு சேர்ந்து மற்ற தலைவர்களோடு மற்றவர்கள் விசுவாசங்களோடு சேர்ந்து அவர் தாழ்மையின் ஊழியம் செய்தார். அவருக்குள் என்ன இருந்தது? தாழ்மை, அந்த அன்பு, அந்த பாசம், அந்த மன தாழ்மையோடு அவர்கள் மூப்பர்களோடு கூட சேர்ந்து சபைக்கு ஊழியம் செய்தார். யாரு வரவில்லை என்று சொல்லி அவர் தன் ஜீவனை இரத்த சாட்சியாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. உங்க உயிர் ஆண்டவர் கேட்கல, ஊழியம் செய்யுங்க. கொஞ்சத்துல உண்மையா இருந்து வாரத்துல ஒரு நாள் 6 நாள் வேலை செய்கிறோம், நமக்காக, எல்லா பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக. ஆனா கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறோமா? இன்னைக்கு அபிஷேகப்பட்டிருக்கிறோமே, அபிஷேகம் பண்ணப்பட்டு தலைவரா மூப்பரா இருக்கிறோமே, என்ன செய்கிறோம்? ஆண்டவங்களை பார்த்து கேட்குற கேள்வி, மகனே ஒரு நாளைக்கு ஒரு நபருக்கு எத்தனை சுவிசேஷம் சொல்லப்பட்டது? எத்தனை பேருக்கு ஊழியம் செய்த? அட அந்நியர்களை விடுங்க, இருக்கிற விசுவாசத்தை போய் பார்த்தீங்களா? குணங்கட்ட விசுவாசத்தை போய் குணமாக்குறீங்களா? இல்லையே. இன்னைக்கு அவல நிலையாக தான் இருக்கு. நாங்கள் ஒரு திருச்சபைக்கு போகும்போது ஒரு போதகத்தை பேசும்போது அவர் சொல்லுகிறார், நாங்கள் இல்லைனா கூட என் சபை மூப்பர்கள், என் சபை தலைவர்கள், என் சபை லீடர்கள், என் சபை விசுவாசிகள் அவர்கள் இந்த ஊழியத்தை பார்த்து கொள்வார்கள். 1-2 பேர் சபையல்ல, 2000 பேர் நிறைந்த திருச்சபையே என் மூப்பர்கள் பார்த்து கொள்வார் என்று மாற தட்டி அவர் சொல்றார் அந்த போதகர். ஆனா அந்த இடத்துல நான் சொல்ல முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்னால் அந்த இடத்துல சொல்ல முடியுமா? நான் வரல, என் மூப்பர்கள் பார்த்துக்குவாங்கன்னு? இல்லையே. வரோம் போறோமே தவிர எந்த விசுவாசி வரல, யாரு வரல உங்களுக்கு ஃபோன் பண்றோமா அல்லது நேர்ல போய் அழைக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லாமே போதகர் தான் செய்யணும், அப்படி இல்லைங்க. நாங்க இன்னைக்கு இருப்போம், நாளைக்கு பரலோகம் போயிடுவோம். ஆனா ஊழியம் ஒரு நாளும் அழிந்து போய்விடக்கூடாது. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆமென். இந்த ஊழியம் நம்முடைய ஊழியம். என்ன சொல்றது வசனம்? உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தை. இவர்கள்லாம் யாரு? சாத்தானுடைய மந்தைகள் அல்ல, அந்நியனுடைய மந்தைகள் அல்ல, தேவனால் உண்டாக்கப்பட்ட மந்தைகள். ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாரும் தேவனுடைய சாயலிலே உருவாக்கப்பட்டு சிருஷ்டிக்கப்பட்ட மந்தைகளாகிய நீங்கள் இந்த மந்தையை மேய்க்க நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஊழியம் செய்ய வேண்டும். கல்வாரி சபை மூலமாக கொடுத்த பொறுப்புகளை வாங்கி பொட்டில பூட்டி வைப்பது ஊழியம் அல்ல. புரியுதுங்களா? கொடுத்த ஊழியத்தை பொட்டில வாங்கி வச்சு வேண்டாம், அது ஒண்ணுமே இல்லை. அப்ப எப்படி தேவன் உனக்கு மகிமையான கிட்டத்தை கொடுப்பார்? வாடாத கிட்டத்தை எப்படி கொடுக்க கூடும்? முடியவே முடியாது. நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஊழியம் செய்ய வேண்டும். பேதுரு போல சபைக்கு தூணாக நிற்க வேண்டும். என்ன நடக்குது, என்ன வேலை நடக்குது, இன்னும் என்ன வேலை இருக்கு சபையில அப்படின்னு சொல்லி நம்ம நோக்கமா இருக்க வேண்டும். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? வரோம் போறோம், ஏதோ வரோம், ஏதோ யாரையோ சொல்லுவாங்க பழா போன இடத்துல போறோம் வரோன்னு. அந்த மாதிரி இல்லாதபடிக்கு நம்ம முழுமையான தேவனுடைய பிள்ளைகளாக மாற வேண்டும். பொறுப்பை வாங்கி கொண்ட அனைவரும் வாரத்துக்கு ஒரு நாள் நீங்களே கூட்டம் கூடி பேசி, இந்த கிராமத்துக்கு நாங்கள் போகிறோம், இந்த கிராமத்துக்கு போகிறோம் என்று சொல்லி நீங்களா என்ன பண்ண வேண்டும்? முன் வர வேண்டும். ஆதாயத்துக்காக அல்ல, பணத்துக்காக அல்ல, கர்த்தருடைய மகிமையான வாடாத கிரீடத்தை நீ பெற வேண்டும் என்று சொன்னால் ஊழியத்தில் எடுத்து பெருக்கினா கூட அது ஊழியம்தான். ஒரு தட்டை கழுவினா அது ஊழியம்தான். ஒரு தண்ணி துகை எல்லாமே ஊழியம்தாங்க. ஊழியத்தை நம்ம இருமாப்பாய் செய்யக்கூடாது. என் மகள் செய்ய மாட்டாங்க அப்படி என்று சொல்லி நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? பெருமையும் அகந்தையும் ஒரு காலம் வரவே கூடாது. எல்லாரும் எல்லா வேலைகளை செய்கிறவர்களாய் நம்ம மாற வேண்டும். யாருக்காக? தேவனுடைய திருச்சபையில். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆட்சிக்கு செய்கிறாங்க. இன்னைக்கு திருமணம் வரேன்னு சொன்னால் அவங்க சொந்த பணத்தை போட்டு பேனர் வைக்கிறது, போர்டு வைக்கிறது, சால்வை வாங்குறது, மாலை பிடி, இப்படியாக சொந்த பணத்தை வைத்து அப்படியெல்லாம் ஆரோசமாக இருக்கிறாங்க. ஆனால் நம்ம தேவனுடைய பிள்ளைகள், ஹல்லேலூயா, நம்ம தேவனுக்காக என்ன செய்கிறோம் என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. சுதந்திரத்தை இருமாப்பாய் உங்களுக்கு கொடுத்த லீடர்ன்ற பொறுப்பு, உங்களுக்கு கொடுத்த விசுவாசின பொறுப்பை நீங்கள் இருமாப்பாய் கடைபிடிக்காதபடிக்கு ஆளுகிறவர்களாய் அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாக உங்கள் சாட்சி தான் அந்த மந்தைக்கு போகும். அந்த அண்ணா பாரு, அந்த அண்ணா கரெக்டாக தசமாக கொடுத்துறாரு. எத்தனை பிரச்சனைகள், எத்தனை வியாதிகள் வந்தாலும் ஆண்டுக்கு கொடுப்பதில்
உண்மையா இருக்காருப்பா, நல்லா ஊழியம் செய்யறாருப்பா, ஒரு நபர் ஆலயத்தை கொண்டு வராரு, நல்லா ஜெபிக்கிறார், நேரத்துக்கு ஆலயத்துக்கு வராரு, இப்படி அந்த சாட்சி நீங்க என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிகளுக்கும் சரி, விசுவாசிகள் மூப்பருக்கும் சரி, மூப்பர்கள் விசுவாசிகளுக்கும் மாதிரியாக நீங்க நடக்கும்போது என்ன கிரீடத்தை பெற்றுக்கொள்வீர்கள்? வாடாத கிரீடத்தை பெற்றுக்கொள்வீர்கள். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அப்படி செய்தால், 4ஆம் வசனத்தை வாசி கேட்போம். அப்படி செய்தால் யார் வெளிப்படுவார் சொல்லுங்க? நீங்க கர்த்தருக்காக ஊழியம் செய்யும் போது, கர்த்தருக்காக நீங்க விதைக்கும் போது யார் தான் வெளிப்படுவார்? உங்க மாமா இல்ல, உங்க மச்சான் இல்ல, உங்களை பாதியில விட்டுட்டு போனவல்ல, கொடுக்கணும் ஏமாத்திரம் இல்ல, யாரு தான்? உன்னையும் என்னையும் மீட்டெடுத்த பரமபிதாவாகிய இயேசு கிறிஸ்து மேய்ப்பர் வெளிப்படுவார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. அப்ப யாருக்கெல்லாம் வாடாத மகிமையுள்ள கிரீடம் வேண்டும் சொல்லுங்க? இப்ப யாருக்கு வேணாமா? கரங்களை உயர்த்தி சத்தமா ஹல்லேலூயா. வாடாத கிரீடத்தை பெற்றுக்கொள்ள நமக்குள்ள என்ன வேணும்? முதலாவது தாழ்மை வேண்டும். நமக்குள்ள இருமாப்பு, அகந்தைகள், தேவையில்லாத காரணம் இருக்கும் என்று சொன்னால் அதை எல்லாவற்றையும் தூக்கி போட்டு விட்டு தாழ்மையின் குணத்தோடு நம்ம என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு ஊழியம் செய்து முன்னேறி செல்ல வேண்டும். ஒரு பந்தய பொருளுக்கு எப்படி நம்ம முன்னேறி செல்லி போறோமோ அதே போல கர்த்தருடைய ஊழியத்துக்காக நம்ம அனுதினமும் ஜெபத்துல காத்திருந்து முன்னேறி போகும்போது நிச்சயமாகவே கர்த்தர் என்ன செய்வார்? மகிமை வாடாத கிரீடத்தை நமக்கு கொடுப்பார். அதிலே வாசி கேட்போம். 5 படிங்க. 5. அந்தபடியே இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் பார்த்தீங்களா, ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கோ தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ என்னவா இருக்கு? கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். மூப்பர்கள் யாரு கீழ்ப்படியணுமா? வாலிபர்கள் மூப்பருக்கு கீழ்ப்படியும். அப்போ ஆண்டவர் எவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுத்திருக்கார். மூப்பர்களை யாருக்கு கீழ்ப்படியணும்? வாலிபர்கள்லாம் மூப்பர்களுக்கு கீழ்ப்படியணும். அப்போ தலைவர்கள் விசுவாசி கீழ்ப்படி. இப்படியாக உங்களுக்கு கொடுத்த பொறுப்பை நீங்கள் ஏனலமாக நினைக்காதபடிக்கு அவங்கவுங்களுக்கு ஆண்டவர் என்ன பொக்கிஷம் கொடுத்துருக்காரோ, என்ன பொறுப்பு, அதை நம்ம என்ன செய்ய வேண்டும்? பிரயோஜனப்படுத்த வேண்டும். அதை எப்படியே வைத்து விட்டு போனால் அது நமக்கு வாடாத கிரீடம் கிடைக்காது. ஹல்லேலூயா. அப்போ என்ன செய்ய? நீங்கள் எல்லாரும் ஒருவருக்குள்ள மனத்தாழ்மையே அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவருக்கோ கிருபை அளிக்கிறார். அப்ப கிருபை யாருக்கு தான் கிடைக்கும்? தாழ்மை உள்ளவருக்கு. தாழ்மை யாருக்கு இருக்கணும்? ஊழியம் செய்கிறவர்களுக்கு. ஹல்லேலூயா. அப்ப ஊழியம் செய்வோமா? வார்த்தை ஒரு நாள் மூப்பர்கள், தலைவர்கள், விசுவாசிகள், சிலர் யாவரும் ஒன்று சேர்ந்து சாத்தானை மிதிப்போம். ஆமென். அவன் தரிக்க ஓடும்படியாக இந்த சபை ஊழியம் செய்கிற சபையாக, ஜெபிக்கிற சபையாக, வேதத்தை வாசிக்கிற சபையாக, இன்னும் அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் செய்கிற சபையாக, ஆத்தும அறுவடை செய்கிற சபையாக இந்த 26 நம்ம செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அதுக்காக தான் கர்த்தர் உங்களை முன்னேறி செல்ல உருவாக்குகிறார். அதுக்கு நீங்க என்ன செய்ய வேண்டும்? விட்டு கொடுக்க வேண்டும். இன்னைக்கு எதுக்கோ விட்டு கொடுக்குறோம், ஆனா கர்த்தருடைய ஊழியம் செய்வதில் ஆத்தும அறுவடை நீங்க விட்டு கொடுக்கும்பொழுது கர்த்தர் வரும்போது உங்களுக்கு என்ன செய்வார்? வெகுமதி. என்ன வெகுமதி? வாடாத வெகுமதி. இன்னைக்கு நம்ம வைத்திருக்கிறோமே, எப்படி கபடில் ஜெயிச்சிருப்போம், இப்படியாக எல்லாம் விளையாட்டை ஜெயிச்சு மெடல், சர்டிஃபிகேட் எல்லாம் இருந்த போதும் அது எல்லாம் நம்ம கூட வரப்போகுதில்ல. அது ஒரு நாள் துருப்பூத்து அது அழிஞ்சு விடும். ஆனா வாடாதது அவருடைய கிரீடம். நம்ம செய்கிற இங்க ஒவ்வொரு காரியங்களை கர்த்தர் கூர்ந்து பார்க்கிறார். அவரோட வருகையில என்ன செய்வார்? உங்களுக்கு வாடாத கிரீடத்தை கொடுத்து அவர் கூட நம்ம முன்னேறி செல்லுவோம். ஹல்லேலூயா. நம்மளை பத்தி நல்லா பேசுவாங்க, அழகா பேசுவாங்க, இதை தருன்னு சொல்லுவாங்க. ஆனா பின்னாடி அதே வாய் தவறா பேசும். ஆனா உன்னையும் என்னையும் ரட்சித்த தேவன் ஒருபோதும் அவர் அந்த மாதிரி பேசுகிறவர் அல்ல. அவர் நமக்காக வைத்துட்ட அந்த கிரீடத்தை நம்ம பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும்? நமக்குள்ள மனத்தாழ்மையோடு சபைக்கு தூணாக நின்று ஒரு பேதுருவை போல நல்லா ஊழியம் செய்க நம்ம மாறும்போது நமக்கு என்ன கொடுப்பார் ஆண்டவர் சொல்லுங்க? வாடாத கிரீடத்தை பெற்றுக்கொள்வோமா? அப்ப அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படியே வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம ஊழியம் செய்ய போகிறோம். ஹல்லேலூயா. அடுத்ததாக முதல் காரியம் என்ன பார்த்தோம்?
அழியாத கிரீடம், இரண்டாவது வாடாத கிரீடம், மூன்றாவது மகிழ்ச்சியின் கிரீடத்தை நாம் பார்க்க போகிறோம். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 19. 1 தெசலோனிக்கேயர் 2:19 வாசி கேட்போம். எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கீடமாய் இருப்பவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் அல்லவோ அப்படியா இருக்கிறீர்கள். அப்போ அங்கே முதல்ல மேலே பாருங்க, எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சி கிரீடமும் இருப்பவர்கள் யார்? அங்கே ஆண்டவர் கேள்வி கொடுத்துட்டு பாருங்க அழகா. எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சி கிரீடமா இருப்பவர்கள் யார்? அப்ப யார் இருப்பாங்க? நீங்களே சொல்லுங்க. மகிழ்ச்சி கிரீடம் வேணும்னா நம்ம யாரா இருக்க வேண்டும்? மகிழ்ச்சியின் கிரீடமா இருப்பவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் அல்லவோ அப்படியா இருப்பீர்கள். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நமக்குள்ள என்ன இருக்கணும்? ஆத்மா பாரம். நம்ம குடும்பத்துக்காக சம்பாதிக்கிறோம், நம்ம பிள்ளைகளுக்காக சம்பாதிக்கிறோம், நம்ம லைஃப் ஸ்டைல் நல்லா வாழணும்னு சொல்லி அதற்காக சம்பாதிக்கிறோமே தவிர அழிந்து கொண்டிருக்கிற ஆத்மாவை சம்பாதிக்கிறோமா? இன்னைக்கு எதையோ சம்பாதிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷம் மகிழ்ச்சியும் கிரீடமா இருப்பவர்கள் யார்? யார் இருக்க முடியும்? ஆண்டவர் கேட்கிறாரு, என் கூட யாரு நீங்க இருக்க முடியும்? அப்ப ஆத்ம பாரம் இல்லாதவர்கள், ஊழியமே செய்யாதவர்கள், சபைக்கு ஒழுங்கில்லாதவர்கள், இப்படியா இருக்கிறவர்கள் இருக்க கூடுமா? யார்? அப்ப நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது, அவர் வரும்பொழுது அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் அல்லவா அப்படியா இருப்பீர்கள். அப்ப அவருடைய சன்னிதானத்துல அவர் வரும்போது மகா பரிசுத்தத்தில் நம்ம இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஆத்ம பாரம் ஊழியம் செய்ய வேண்டும். நற்செய்தி, நற்செய்தியாகிய தேவனுடைய வசனத்தை, ஊழியத்தை செய்தியாக நற்செய்தி பணியாக நம்ம செய்ய வேண்டும். நான் சொன்னேன், நீங்க எங்கேயும் போக வேண்டாம். உங்க கிராமத்துல, உங்கள் தொப்புள் கொடி சொந்த பந்தங்கள் மத்தியில நீங்க சுவிசேஷ பணி செய்யும் பொழுது கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? கிறிஸ்து வரும்போது நற்செய்தி பணி யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்களுக்கு, எப்படி நற்செய்தி பணி யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷம் மகிழ்ச்சியும் கிரீடம் உள்ள மகிழ்ச்சியான அந்த வாழ்க்கையை கர்த்தர் கொடுப்பார் வரும்போது. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி. அது எல்லாருக்கும் கொடுத்துட முடியாது. ஊழியம் செய்யாம, ஆத்ம பாரம் இல்லாம, ஆலயத்துக்கு வராம, ஊழியத்தை கட்டாம, ஊழியத்துக்கு கொடுக்காம, எதுவுமே செய்யாத இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்வார்? அவருடைய வருகையில, அவருடைய சன்னிதானத்துல நீங்கள் அல்லவோ இருப்பீர்கள். அப்படிப்பட்டவர்கள் இருக்க முடியாது. யாரு தான் இருக்க முடியும்? அவருடைய சுவிசேஷ பணியை உண்மையாய், ஆதாயத்துக்காக அல்ல, கட்டாயத்துக்காக அல்ல, மன வாஞ்சையாய், மனப்பூர்வமாய், உண்மையா நீ கர்த்தருக்காக அழிந்து கொண்டிருக்கிற ஆத்மாக்கள் உனக்குள்ள அந்த கண்ணீர் வரும் என்று சொன்னால், உனக்குள்ள அந்த ஆத்மா பாரம் இருக்கும் என்று சொன்னால், அவர்கள் தான் அவருடைய வருகையிலே அவருடைய மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியின் கனத்தையும் அந்த மகிழ்ச்சியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்வார்கள். ஹல்லேலூயா. இப்ப புரிஞ்சுதா? நான் உங்களுக்கு இப்படி சொல்றது அடிக்கடி போடுவாங்களே யூடியூப்ல, இதை பண்ணீங்கன்னா நீங்க இவ்வளவு சம்பாதிக்கலாம், இதை செஞ்சா அது மாதிரி உங்களுக்கு ஆசீர்வாதம் எப்படி வரும் என்பதை நாங்கள் சொல்லிவிட்டோம். அதை நீங்க பிடித்துக் கொள்வது உங்க கரத்தில் உள்ளது. ஹல்லேலூயா. இதிலே பலவிதமான ஆசீர்வாதம். இதுதான் நமக்கு செக். எப்படி? இதுல 1 கோடி வேணுமா, 2 கோடி வேணுமா, எத்தனை கோடி வேணும்னாலும் இதை படிங்க, கண்டிப்பா கர்த்தர் இறக்குவார். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். அதாங்க உண்மை. நம்ம வேதத்தை எந்த அளவுக்கு இடம் கொடுக்கிறோமோ, வேதத்தை எந்த அளவுக்கு நம்ம புரட்டுகிறோமோ, வேதத்தை எந்த அளவுக்கு நம்ம அப்பியாசித்து நம்மளோட வாழ்க்கையில சுவிசேஷ நற்செய்தி பணியாக நீ செய்யப்படும் பொழுது கர்த்தர் என்ன கொடுப்பார்? மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி ஒரு நாளும் அழிந்து போகாது. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். உனக்கு எத்தனை சோதனைகள் வந்தாலும், ஒரு படம் என்று இருந்தா அதுல வில்லை இல்லைன்னா அந்த படம் ஓடவே ஓடாது, கிளைமேக்ஸ் வேஸ்ட். அது ஒரு வில்லன் இருந்து அந்த வில்லனை ஜெயித்து அவன் முன்னேறி வரும்போது தான் அந்த படம் பல மாதங்கள் பல வருஷங்கள் ஓடும். அப்படியாக கர்த்தருடைய வசனத்துல நம்ம எந்த அளவுக்கு முன்னேறி செல்றோமோ, நமக்கு சோதனை வரும், பிரச்சனைகள் வரும், கடன் பாரம் வரும், வேதனை வரும், நோய்கள் எது வந்தாலும் கர்த்தருடைய வசனத்தை விடாதபடிக்கு, ஜெபத்தை விடாதபடிக்கு முழங்காலே நின்று நீ முடங்கும் பொழுது எத்தனை வேதனைகள், எப்படியாக பேதுரு
எவ்வளவு சோதனைகள், சிறைக்கு போனான், அத்தனை அவமானங்கள், அதை சூழ்ந்தவன் அவன் என்ன சொன்னான்? நான் இயேசுவை போல சிலுவையிலே தலைகீழாக மறிக்க வேண்டும் என்று யாரு சொன்னது? பேதுரு. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி. அப்படியாக நம்ம பேதுரை போல எத்தனை சோதனைகள் நம்மளோட வாழ்க்கையில வந்தாலும், உனக்கு படிக்க முடியலையா, வேற சில பிரச்சனை எதுவாக இருக்கட்டும், நீ ஜெபி, நீ வேதத்தை வாசி, அப்போது அதை எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அப்படியாக எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷம் மகிழ்ச்சியும் கிரீடமா இருப்பவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். நீங்க எல்லாரோட சன்னிதானம் இருக்க வேண்டும் என்று சொன்னா நம்ம என்ன செய்ய வேண்டும்? சொல்லுங்க. ஊழியம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நற்செய்தி நீங்க சொல்லப்படும் போதுதான் கர்த்தர் உங்க வாழ்க்கையே எப்படி கொடுப்பார்? மகிழ்ச்சியான கிரீடத்தை அவர் கொடுப்பார். வெகுமதி அதுதாங்க, அழியாத வெகுமதி. நம்ம கிட்ட எல்லா வெகுமதியும் ஒரு நாள் போய்விடும். ஆனா கர்த்தருடைய வெகுமதியாகிய அந்த கிரீடம், இப்போ என்ன செய்வாங்க? நல்லா ஜெயிச்சா என்ன செய்வாங்க? உங்களுக்கு கிரீடம் போடுவாங்க. அந்த கிரீடம் தலையில போடப்பட்டது, அது அப்படிதான் இருக்கணும். அது கீழே கழட்டாதபடிக்கு அதை பார்த்து கொள்வது உங்க வேலை. ஹல்லேலூயா. அப்ப நீங்க என்ன செய்ய வேண்டும்? வேதத்துல முன்னேறி செல்ல வேண்டும். ஊழியம் செய்வதில் முன்னேறி செல்ல வேண்டும். அதே நீதிமொழிகள் 16:31 வாசி கேட்போம். நீதியின் வழியில் உண்டாகும் நரை மயிரானது மகிமையான கிரீடம். எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். நீதியின் வழியில் உண்டாகும் நரை மயிரானது மகிமையான கிரீடம். அப்ப இங்க என்ன குறிக்கிறது? இதோட பொருள், நீதியில் வழியில் உண்டாகும் நரை மயிரானது அது கிரீடத்தை குறிக்கிறது. அப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 50, 55, 60க்கு மேல எல்லாருக்குமே நரைமுடி வரது இப்போ சகஜமா ஆச்சு. ஆனா நீதியாய் எல்லாவற்றிலும் A to Z வரைக்கும் கர்த்தருக்கு உண்மையாய் இருந்து, உண்மையாய் உழைத்து, சபைக்கு அடங்கி, போதற்கு அடங்கி, குடும்பத்துக்கு அடங்கி, இப்படியாக எல்லாவற்றிலும் நீதியாய் இருந்து அவர்கள் வயதானவரே வரும்பொழுது அவர்கள் எப்படி அவர்களை மண்டையில அந்த முளையிற அந்த நரை மயிரானது எப்படியா இருக்குதா? மகிமையான கிரீடமா இருக்கிறது. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் நரமுடி வந்துட்டா எல்லாம் அது கிரீடம் ஆயிடாது. எப்படி எல்லாருக்கும் இன்னைக்கு நரமுடி, அது எல்லாமே மகிமையான கிரீடம் சொல்லிட முடியாது. அவர்கள் நீதியின் பாதையில எந்த அளவுக்கு உண்மையாய் கடந்து வருகிறார்களோ அந்த நரமயிர் தான் அவர்களுக்கு நீதியின் கிரீடமா விளங்கப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக 1 கொரிந்தியர் 15:23, அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்க்கப்படுவான், முதல் பலனானவர் கிறிஸ்து. வாசிங்க. உயிர்க்கப்படுவான், முதல் பலனானவர் இயேசு. அப்ப யார் முதல் உயிர்த்தெழுந்தார்? இயேசு. அப்போ முதல் பலனானவர் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அப்ப நம்ம யாருடையவர்கள்? கர்த்தருடையவர்களா அல்லது பிசாசுடையவர்களா அல்லது அந்நியருடையவர்களா? யாருன்னு சொல்லுங்க. நம்ம எல்லாரும் கர்த்தருடையவர்கள். அப்போ அவனவன் தன் தன் வரிசையிலே. அப்ப பரலோகத்துல வெள்ளாடு தனியா, செம்மறியாடு தனியா பிரிக்கப்படும் பொழுது நம்ம என்ன செய்வோம்? உயிர்ப்பிக்கப்படும் போது நம்ம யாருடைய மாறப்படுவோம்? கிறிஸ்தவர்களாய் அவர்களுடைய மாறப்படுவோம். அப்போ அவர் வருகையில் அவருடையவர்களாய் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அப்ப நீங்க அவருடைய உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், அவருடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? நற்செய்தி சொல்ல வேண்டும். அது எல்லாருக்கும் சொல்லப்பட வேண்டும். சொல்லப்பட ஆயிற்று என்று சொன்னால் அவருடைய வருகை நம்ம காண முடியும். இல்லைன்னா காணவே முடியாது. பஞ்சங்களும் பிரச்சனைகளும் வேதனை இப்படியாக தான் நம்ம போவோமே தவிர நம்மளோட வருகையை காண வேண்டும் என்று சொன்னால் நீங்க எல்லாரும் சுவிசேஷ பணி செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்த கடைசி வசனம் யூதா 1:24, வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடே உங்களை மாசற்றலாய் நிறுத்தும் வல்லமை உள்ளவரும். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க. வழுவாதபடி. அப்படியே வழுவாதபடினா நீங்க எதுல வழி போயிருக்கீங்க? எதுல தள்ளப்பட்டு இருக்கிறீங்க? எதுல விழுந்து போயிருக்கிறீங்க? அது ஜெபத்திலையா? உங்களுக்கு தான் தெரியும். ஜெபத்திலையா? வேத வாசிப்பா? கொடுப்ப காரியமா? கொடுப்பதில்லையா? இல்ல பெற்றோருக்கு கீழ்ப்படியாம, இல்ல சபைக்கு சரியா வராம, இப்படியாக ஒவ்வொன்றாக சொல்லலாம். எதுல நீங்க விழுந்து போயிருக்கீங்க? அதுல நீங்க விழாதபடி உங்களை காக்கவும். எதனால காக்க முடியும்? தேவனுடைய வசனத்தினாலும் அவருடைய ஜெபத்தினால மட்டுமே காக்கவும் தமது
மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட அவருடைய சன்னிதானத்தில் மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய், கரையில்லாமை, திரையில்லாமை, கலகமோ தேவையில்லாத காரியங்களோ ஒன்று நம்முடைய உள்ளத்திலும் சிந்தனம் இல்லாதபடிக்கு பரிசுத்தமாய் நிறுத்தவும் அவர் வல்லமை உள்ளவரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நீங்க எப்படியாக இருக்க வேண்டும்? மாசற்றவர்களாய், கரைத்திரை அற்றவர்களாய். கர்த்தருக்கு எந்த காரியத்துல நீ விழுந்து கிடக்கிறாயோ அதுல இருந்து எழும்பு. ஆண்டு சொல்றாரு ஏசாயா பக்தன், எழும்பு சீயோனே, எழும்பு, எழும்பு மகனே, எழும்பு, உன் வஸ்திரத்தை தரித்துக்கொள். வஸ்திரம் என்றால் தேவனுடைய வசனமாகிய ஜெபம். வசனம், இதை தரித்துக்கொண்டு கடந்து போ. கர்த்தர் உன்னை எல்லாவற்றையும் காக்க செய்வார். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையை காக்க வேண்டுமா? உன் படிப்பை காக்க வேண்டுமா? எல்லாவற்றையும் காக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய வசனத்தின் மூலமாக நீ ஊழியம் செய்யும் போது, நீ கர்த்தருக்கு உண்மையான வாழ்க்கை வாழும்போது அவர் என்ன கொடுப்பார்? மகிழ்ச்சியின் கிரீடத்தை கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. முதல் காரியம் என்ன பார்த்தோம்? அதுக்கு எப்படி இருக்கணும்? இச்சடக்கத்தோடு இருக்க வேண்டும். இரண்டாவது, அதுக்கு எப்படி இருக்கணும்? தாழ்மையோட சபைக்கு தூணாக பேதுருவை போல ஊழியம் செய்ய வேண்டும். மூன்றாவது, மகிழ்ச்சியின் கிரீடம் என்ன செய்ய வேண்டும்? ஆத்துமா ஊழியம் செய்ய வேண்டும். ஆத்தும பாரம் நமக்குள்ள இருக்க வேண்டும். நம்ம எந்த காரியத்தை விடாதபடிக்கு கர்த்தருடைய சன்னிதானத்தில் எப்போதும் பரிசுத்தமாய் கடைசி வரைக்கும் சபையிலே வாழ்வோ சாவோ கடைசி வரைக்கும் இருந்து சுவிசேஷ பணி செய்கிற அவர்கள் தான் தேவனுடைய மகிமையும் மகிழ்ச்சியும் கிரீடத்தை காண்பார்கள். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வேலையில உங்களோட ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலையில கொடுத்த வசனத்தை நம்ம கேட்டு அதன் மூலமாக அப்பியாசத்தை நம்முடைய வாழ்க்கையில நடைமுறை அதை பயன்படுத்தும் போது நிச்சயமாக நீங்களும் சரி, உங்கள் வரப்போகிற சந்ததி யாவரும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென். தேங்க்யூ.